ஸ்ரீ குருப்யோ நமஹா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் 28/2/2024 தமிழ் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிர ருதோ கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்று மாகபகல கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதி நாளை அதிகாலை 4:19 வரையும், அதன் பிறகு பஞ்சமி திதி இருக்கிறது. இன்று காலை 7:33 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்று கண்டம் நாமயோகம். மாலை 4:43 வரை பவகரணம், அதன் பிறகு நாளை அதிகாலை 4:19 வரை பாலவகரணம், அதன் பிறகு கௌலவகரணம். இன்று நேத்திரன் 2 ஜீவன் 1 என்ற அளவிலும். இன்றைய விவாக சக்கரம் மேற்கு, வாரசுலை வடக்கு, யோகினி ஆகாசம். இன்று சமநோக்கு நாளாகும். இன்றைய சிரார்த்த திதி சதுர்த்தி காலை 7:33 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் புதன்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் சேர்ந்தால் ஆனந்த யோகம், இதன் பலன் திரவிய லாபம். புதன்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்தால் காலதண்ட யோகம், இதன் பலன் விக்னம். இன்றைய தின விசேஷம் என்று பார்க்கும் பொழுது சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக ஒவ்வொரு மாதம் வருகிற தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். சங்கடகர சதுர்த்தி நாளான இன்றைய தினம் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்திலே சந்திர உதயம் ஆற பிறகு, அதாவது சூரிய அஸ்தமனத்து பிறகு சந்திர உதயம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து சந்திர உதயம் ஆகும். அல்லது வீட்டிலே கூட அல்லது ஆலயத்திலே விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் சந்திர தரிசனம் அதை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். சந்திரனை தரிசனம் செய்துவிட்டால் அவசியம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மூலமாக எப்படிப்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள் இருந்தாலும் அதை அனைத்தும் நிவர்த்தியாகும். தடைகள் நிவர்த்தியாகும். அவமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். அபகீர்த்தி விலகி நல்ல சத்கீர்த்தியும் புகழும் ஞானமும் சித்திக்கும். இன்றைய தினம் மாலை நேரத்தில் சந்திர உதயமான பிறகு சுமார் 8 மணிக்கு பிறகு ஒரு தாம்பலத்திலே பால் அல்லது சந்தனம் கூடவே சிறிது ஜலம் சேர்த்து அதிலே சந்திர பிம்பத்தை தரிசனம் செய்த பிறகு விநாயகரை சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வசங்கட நிவாரையே என்று சொல்லக்கூடிய சங்கடகர கணபதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் 21 முறைக்கும் குறையாமல் சொல்லிவிட்டு 21 எண்ணிக்கையிலே அப்பம் புஷ்பம் ஆகியவை படையல் செய்து 21 முறை பிரதட்சணம் செய்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய சங்கடங்கள் யாவும் நிவர்த்தியாகும். இன்றைய தினம் சந்திரனை தரிசிப்பதால் உண்டாகக்கூடிய வீண் அபவாதம் விலகும். இதே மந்திரத்தை பயன்படுத்தியும் சில பீஜாட்சரங்களை பயன்படுத்தியும் சங்கடங்கள், விக்னங்கள், தடைகள்லாம் நிவர்த்தியாவதற்காக இன்றைய தினம் சங்கடகர கணபதி ஹோமம் செய்வதற்கு சிறப்பான நாளாகும். இன்றைய தினம் கணபதி ஹோமம் செய்தால் நமக்கு ஏற்பட்டுள்ள சங்கடங்கள், தடைகள், காரிய விக்னங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி எடுத்த காரியங்கள் சித்தியாகும். இன்றைய தினம் சங்கடகர கணபதி ஹோமம் செய்வதற்கு நல்ல பலன்களை கூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. புதன்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்திலே கர்ப்பாதானம் செய்வதற்கு சிறப்பான தினமாக இருக்கிறது. குழந்தை விருத்திக்காக, புத்திர பாக்கியத்துக்காக, ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்காக இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பதவி ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. கிணறு சீர் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. பயிர் தொழில் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வாங்கிய ஆபரணங்கள் அணிவதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. தேவதா பூஜைகள் செய்வதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. புதன்கிழமை சதுர்த்தி சித்திரை நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்தில் வியாதிஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிஸ்தர்கள் குளிப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் மருந்து உண்பதற்கும் இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கிறது. மருத்துவம் பார்ப்பதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. புதன்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் நண்பகல் 10:30 12 மணி வரையும், பொதுவான சுபவரி நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 3 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையும், 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் பொதுவான சுபவரி நல்ல நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் விருதியும் சந்தோஷத்தை உண்டு செய்யும். இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் அடையக்கூடிய ராசி கும்பம் ராசி. இரவு 9 மணி வரை கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும், அதன் பிறகு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது. காலை 7:33 வரை பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் ஆகிய நெசில பிறந்தவர்களுக்கும், அதன் பிறகு உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் ஆகிய நெசில பிறந்தவர்களுக்கு வதைதாராபன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, மேச ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும், ராசியிலே குரு இருப்பதும், ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் உலாவதும் உங்களுக்கு தொழில்துறையிலே வளர்ச்சி விருத்தி உண்டாகும். போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தனலாபத்தை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்காக சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும், தோஷ நிவர்த்திக்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பரிபூர்ண பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதும், மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் குழந்தைகளால் விருத்தியும் லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளுக்கான செலவினங்கள் செய்தாலும் அது சுப செலவுகளாக அமையும். தொழில் விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் லாபத்தை விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும்.
மிதுன ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதும் 4ஆம் இடத்திலே சந்திரன் உலாவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கிற நல்ல நாளாக இருக்கிறது. தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிதேசம் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தந்தையாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி பூர்வீக சொத்து பற்றிய பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே பூர்வீக சொத்துக்களை பற்றி பேசும்பொழுது மட்டும் கவனம் எச்சரிக்கை தேவை. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் சில காலம் தவிர்ப்பது நல்லது. கடக ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு தைரியத்தையும் விருத்தியும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தைரியம் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில் துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். நிறைய சிரமப்பட்டு சொற்ப லாபத்தை பெறக்கூடிய சூழலாக இருக்கிறது. நிறைய போட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்கள் தொழில் விஷயமாக வாடிக்கையாளர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருப்பது உங்களுடைய மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலே தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். தெய்வ வளத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் அமையும். கன்னி ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியிலே சந்திரன் இருப்பதும் உங்களுக்கு தொழில் துறையிலே போட்டிகள் அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை. பிரயாணங்களால் ஆதாயத்தினை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் அல்லது வெளிதேசம் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குழந்தைகளுக்காக செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் லாபத்தை விருத்தி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கை தேவை. வண்டி வாகன வழியிலே செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும். துலாம் ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு நல்ல யோகமான சூழலாக இருக்கிறது. தொழில் துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிதேசம் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும். தொழில் துறையிலே அலைச்சல் இருந்தாலும் லாபத்தை விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயத்தினை லாபத்தினை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். விருச்சக ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதும் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதும் உங்களுக்கு பல விதத்திலும் லாபத்தை விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே சக நண்பர்கள் ஊழியர்கள் மூலமாக ஆதாயத்தினை லாபத்தினை பெறுவீர்கள். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்த நண்பர்கள், உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் உலாவதும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளால் ஆதாயத்தினை பெறுவீர்கள். குழந்தைகள் வழியிலே நன்மை மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயத்தினை பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கும் ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும். மகர ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதும் தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயத்தினை லாபத்தினை பெறுவீர்கள். தொழில் துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். தெய்வ வளத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகன வழியிலே தேவையற்ற விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கை தேவை. எதையும் வேகமாக செயல்பட்டு அதிலே அலைச்சல் அதிகமாக பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. பொறுத்து நிதானமாக செயல்படக்கூடிய காரியங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்ப ராசியிலே பிறந்த நண்பர்களே, இன்றைக்கு தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருப்பது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலமாக இருப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் எதிலும் ஒரு தரத்து இருதரம் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய தினம் எதிலும் நிதானம் பொறுமை தேவை. வண்டி வாகனங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் தீர்ப்பதற்கு எட்ட தினமாக இருக்கிறது. நீண்ட கால கடன் பிரச்சனைகளுக்கு அதை பேசி தீர்த்து கொள்வதற்கு இன்றைய தினம் சாதகமான சூழலாக இருக்கிறது. கடன் தீர்ப்பதற்கு எட்ட தினமாக இருக்கிறது. ஏதாவது உங்களுக்கு கடன் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த கடனிலே ஒரு பகுதியாவது அசலை திருப்பி கட்டிவிட்டால் விரைவிலே உங்களுக்கு கடன் தீர்ப்பதற்கு நல்ல காலமாக இருக்கும். நல்ல யோகத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் தொழில்துறையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் அசௌகரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுடைய சந்திராஷ்டம தோஷ பாதிப்புகள் நிவர்த்திக்காக விநாயகரை வழிபாடு செய்வது யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மீன ராசியிலே பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கணவர் அல்லது மனைவி மூலமாக ஆதாயத்தினை லாபத்தினை பெறுவீர்கள். தனலாபம் இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. எதிலும் டென்ஷனாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். பொறுத்து நிதானமாக செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் விருத்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும் வீட்டிலே கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சுதர்ஷ்ண ஹோமம், வீடு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஆன்லைனில் கூட ஜாதகம் பார்ப்பதற்கும் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.